ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 25. எபிசோடு 24 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளு வெறித்தனமான விக்ட்ரிஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ரௌடு ஃபுல்லாக நம்ம ஆளுக்காக செம்மையாக கத்தி சேர் பண்ணுறானுங்க. பால்மிக்கை விட நம்மளால் செம்ம ஸ்ட்ராங்கான சில பேருக்கு டவுட் வருது. எப்படி இருந்தாலும் நம்மால் அப்புறம் பால்மிக்கு 2 பேரும் தான் இப்போ க்ரௌடோட ஃபேவரட்ஸ். இப்போ ஒரு சீக்ரெட் குரூப் இவனுங்களுக்கு எதிராக ஒரு ஸ்கெட்சு போடுறானுங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்களை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுறானுங்க. ஆனால் அந்த கைடு டே அவனுங்க 2 பேரும் செம்ம ஸ்ட்ராங்கடா, அவங்கள போட்டு தள்ளுறதெல்லாம் நடக்காத காரியம் இல்லைன்னு ஞாபகப்படுத்துறான். இவனுங்களை கொள்றதுக்கு வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த ரவுடிங்க உசுரை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக மேட்சஸை ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணுறானுங்க. தனக்கு பின்னாடி இவனுங்க போடுற இந்த ஸ்கெட்சை பற்றி கேள்விப்பட்டதும் பைரேட் கிங் காஸ்மாஸுக்கு செமகாண்டாகுது. மேட்ச் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. ஃபைனல்ஸில் பாலும் நம்மாலும் கண்டிப்பாக மோதுற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் ஆக்குறான். சீக்கிரட்டாக மேட்சை ஃபிக்ஸ் பண்ண அந்த கேங்குங்க இப்போ இந்த 2 சிங்கங்களால் ஏதோ ஒன்றுகிட்ட மாட்டி சாக போகிறானுங்க. நம்மால் அப்புறம் பால்மிக் மேலே நடக்கிற இந்த பெட்டிங் கேமை வச்சு ஏகப்பட்ட பணத்தை அழலாம்னு காஸ்மாஸ் பிளான் பண்ணுறான். அடுத்த நாள் ஃபைனல் மேட்ச் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு வெரடின்னு பார்க்குறான். இந்த 2 ஸ்குவாடு ஃபைட்டரில் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்க அவனுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுது. பாலோட அந்த இன்க்ரெடிபிள் ஸ்வாட்மேன்ஷிப்பை பார்த்து அவன் தான் ஜெயிப்பான்னு வெரடினோட ஆளுங்க நினைக்கிறானுங்க. ஆனால் வெரடின் அவனோட மொத்த பணத்தையும் நம்மால மேலே பெட் கட்டுறான். ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இவனுக்கு சாதகமாக இல்லை. காஸ்மாஸ் கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு போல. இந்த மேட்ச் மூலமாக அதில் கொஞ்சம் பணத்தை அமுக்கலாம்னு வெரடின் ஸ்கெட்சு போடுறான். ஃபைனலாக காஸ்மாஸ் அந்த ஃபைனல் மேட்சை அனௌன்ஸ் பண்ணுறான். ஆனால் இவன் மொக்க போட்டு எக்ஸைட்மெண்ட்டை கெடுக்கிறானேன்னு க்ரௌடு இவனை செம்மையாக திட்டுறானுங்க. கிரிம் ரியாப்பருக்கும் பாலுக்கும் நடக்கிற ஃபைட்டை உடனே பார்க்கணும்னு அவங்களுக்கு அவ்வளோ வெறி. உடனே காஸ்மாஸ் அந்த லேம்ப் சாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பால்மிக் பேரை கெத்தை அனௌன்ஸ் பண்ணுறான். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வாட்ச்மேன் இந்த ஃபைட்டுக்கு ஃபுல்லாக ரெடியாகி மாசாக வரான். அவனுக்கு ஆப்போசிட்டில் அவனோட ஆப்போனண்ட் நிற்கிறான். குரூப் 13ஓட கிரிம் அவனோட பிக்கஸ்ட் ஃபேன் மாதிரி வெரடின் செம்மையாக சேர் பண்ணுறான். 2 நைட்ஸும் ஒருத்தர் வெறிச்சு பார்க்குறானுங்க. ஃபைனலாக ஃபைட்டு ஆரம்பிக்குது. உடனே பஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 பேரும் ஆப்போனண்ட்டோட மூமெண்ட்ஸை செம்மையாக உஷாராக நோட் பண்ணுறானுங்க. பால் ஸ்பீடில் வெறித்தனமாக பாயிறான். நம்மளுக்கு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணவே டைம் பத்தலை. தன்னோட நார்மல் ட்ரிக்ஸை எல்லாம் ஈஸியாக சமாளிக்கிற அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ராங்குன்னு பாலுக்கு தெரியும். அதனால் ஒரு ஃபுல் பிளவுன் அட்டாக்கை இறக்குறான். இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நம்ம ஆள் ஸ்வாடை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறான். 2 ஃபைட்டர்ஸும் ஒருத்தருக்கு வெறித்தனமாக மோதிக்கிறானுங்க. அவங்களோட பிளேட்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண நம்மாலும் டேண்டியும் செம்ம ஈக்குவலாக நிற்கிறானுங்க. டேண்டியோட பஸ்ட் அட்டாக் மட்டும்தான் டாப் ஸ்பீடில் இருந்துச்சு. இப்போ அவன் எனர்ஜியை சேவ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆப்போனண்ட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுறது தான் நம்ம ஆளோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு சின்ன அரினாக்குள்ளே இவனுங்க செம்ம ஃபாஸ்ட்டாக சண்டை போடுறானுங்க. இதை பார்த்து வெரடினுக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆகுது. செம்மையாக எக்ஸைட் ஆகுறான். நம்ம ஆளோட ஆப்போனண்ட்டு உன்கிட்ட இருக்கிற எல்லா வித்தையும் இறக்குடான்னு சீண்டி விட்டு டாப் ஸ்பீடு எப்படி இருக்கும்னு காட்டுறான். மால் அந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்கிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு அடி வாங்கி பேக் ஃபுட்டுக்கு போயிடுறான். டேண்டியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து க்ரௌடு சும்மா தெறிக்க விடுறானுங்க. பால்மிக்குன்னு கத்தி சியர் பண்ணுறானுங்க. மாலு சுச்சுவேஷன் அலசி ஆராயிறான். டேண்டி ஒரு செம்ம டிஸ்ட்ரக்டிவான ஸ்வாட்மேன்ஷிப் ஸ்டைலை யூஸ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறான். அவனோட பாடிக்கு இருக்கிற பவரால் ஃபைட்டை ரொம்ப நேரம் இழுத்து எனிமியை ஈஸியாக ஓவர்வெல்ம் பண்ணிவிடுவான் போல. டேண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவனுக்கு எந்த இம்ப்ரெஷனும் இல்லை. ஃபைனல் ப்ளோவை கொடுக்க ரெடி ஆகுறான். ஆனால் நம்ம ஆளோட கேம் அவனுக்கு தெரியாது. நம்ம ஆளுகிட்ட அந்த ஒரு டெரிஃபைங் லுக்கை பார்த்து உஷாரான டேண்டி டிஃபென்ஸுக்காக பின்னாடி குதிக்கிறான். ஆப்போனண்ட் உள்ளே இருந்து ஒரு இன்க்ரெடிபிள் ஃபீலிங் வெளியே வரதை அவன் சென்ஸ் பண்ணுறான். ஒருவேளை தான் அந்த அட்டாக்கை கனெக்ட் பண்ணியிருந்தா மாலு வேற ஒரு மூவை யூஸ் பண்ணி தன்னை முடிச்சிருப்பான்னு டேண்டிக்கு புரியுது. அவன் நினச்சது கரெக்டு தான். ஏன்னா கார்னர் பண்ணப்பட்டதால் ஷேடோ ஃபோர்ஸை யூஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தான் நம்ம ஆளு. இப்போ பதிலடி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நம்மளால நினைக்கிறான். ஃபைட்டை சீரியஸாக எடுக்கிறான். அவனோட ஒவ்வொரு டவுன்வேர்டு ஸ்லாஷஸும் எந்த எனர்ஜி லாஸும் இல்லாமல் முந்தின அட்டாக் மாதிரியே செம்ம ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது. டேண்டி கார்னர் ஆகுறான். இப்படி இழுத்தடிச்சா நம்ம சோலி முடிஞ்சிரும்னு அவனுக்கு புரியுது. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சண்டை போடாமல் டேண்டி தன்னோட பவர்ஸை மறைக்கிறத பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. உடனே அவன் ஹின் ஃபேமிலி கூட அவனுக்கு இருக்கிற கனெக்ஷனை வச்சு டேண்டியோட உண்மையான பேரை வெளியே சொல்கிறான். தயங்கினதுக்கு டேண்டி சாரி கேட்குறான். அப்படியே 2 பேருக்கு இடையில ரவுண்டு 2 ஆரம்பிக்குது. நம்மளும் டேண்டியும் தங்களோட ஸ்டாண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறானுங்க. இந்த தடவை ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் போடுறானுங்க. அவங்களோட பஸ்ட் கிளாஸ் ஒரு ப்ரூட்டலான அடியாக இருக்குது. அடுத்தடுத்த அட்டாக் நம்ம ஆள் அப்படியே பின்னாடி தள்ளுது. உடனே நம்ம ஆள் ஒரு அப்வர்டு ஸ்லாஷ் வச்சு ரியாக்ட் பண்ணுறான்.
டேண்டியை ஓவர்வெல்ம் பண்ண ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நம்மால் ஃபிசிக்கலாக அப்படியே ஸ்டன் ஆகுறான். இந்த பேட்டியில் குட் பண்ணுற மாதிரி அவனோட ஆப்போனண்ட் எந்த அறிகுறியும் காட்டலை. உண்மை என்னன்னா நம்மால் பல வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கிற ஒரு ப்ராடிஜியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேண்டிக்கு ஸ்கை ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால் அது கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. பாஸ்ட் லைஃப்பில் நம்மால் ஒரு சாபத்தோடு வாழ்ந்த அதே நிலைமை தான் இது. டேண்டியோட இப்போதைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இவ்வளோ தூரம் வர அவன் தனியாக அனுபவித்த கஷ்டங்களுக்கான ஒரு சாட்சி. மாலு அவனோட எஃபர்ட்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுறான். இன்னொரு பக்கம் இந்த யங்கஸ்ட் ரன் ஹேண்டலுக்கு அவன் பிறக்கும்போது அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு டேண்டி நம்புகிறான். ஆனால் அவனோட டேலண்ட் அப்புறம் பர்ஃபெக்ட் ஃபிசிக்கை தாண்டி அவன்கிட்ட பயமும் இருக்குது. அது ஒரு டைப்பான கோவம், பெஸ்ட்டு ஆகணுங்கிற அந்த வெறியோட கலந்த கோவம். இத்தனை தடவை ட்ரைனிங்கில் அடிபட்டு கஷ்டப்பட்டதுக்கான ஒரே கோல் அதுதான். ரெண்டு ஃபைட்டர்ஸுக்கும் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதால மாற்றி மாற்றி வெளுத்து வாங்குறானுங்க. டோட்டல் கொலாப்ஸ் ஆகிற நிலமையில இருந்து ரெண்டு பேரும் தங்களை மீட்டுக்கிறானுங்க. ஆனால் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. தன்னோட பாடி லிமிட்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணதால் டேண்டியோட பாடி அதுக்கான காஸ்ட்டை பே பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் இப்போ நாம் ஃபினிஷிங் மூவை பண்ணலைன்னா அது ஆப்போனண்ட்டை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளால டேண்டியை வெட்ட போகிறான். ஆனால் அந்த பையனை கொல்ல முடியாமல் கடைசி செகண்டில் நிறுத்திடுறான். டேண்டி அப்படியே மயங்கி விழ நம்மளால டாக்டரை கூப்பிட்றான். நல்ல வேலையா பையனை காப்பாத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வெரடின் ஆல்ரெடி ஸ்டேஜுக்கு கூச்சிட்டான். ஆனால் அது இம்பாசிபிள். ஏன்னா டேண்டியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. 6ஆவது ஓவர்லோடால அவனோட உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. பையனை காப்பாற்ற ஒரே வழி தான் இருக்குது. அவங்க 3 பேருக்கு இடையில நடந்த இந்த மேட்டர் சீக்ரெட்டாகவே இருக்கணும்னு வெரடின் நினைக்கிறான். இந்த சிவில் சர்வன்ஸ் அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் வெரடின் எதையும் கண்டுக்கவே இல்லை. அந்த அரினால கிளான் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை அவன் கெத்தா காட்டுறான். காஸ்மாஸுக்கு உசுறுவாயம் வந்து ஃபைட்டில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு உடனே ஆர்டர் போடுறான். வெரடின் கையில் வச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். அதோட நேம் வந்துட்டு பிளட் ஆஃப் த நியூமர்ஸ். ஒரு காலத்தில் அவர் தான் காட் ஆஃப் ஹோப். அவர் செத்ததுக்கு அப்புறம் தன்னோட கண்ணீரையும் பிளட்டையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஒன்று செத்தவங்களை உசுரோட கொண்டு வரும், இன்னொன்று எந்த வைரஸாக இருந்தாலும் உடனே ஹீல் பண்ணிடும். ரெண்டுமே இந்த வேர்ல்டுக்கு விலைமதிக்க முடியாதது. நிறைய கிளான்ஸ் இதை எப்படியாவது ஹண்ட் பண்ணிடணும்னு அலைஞ்சானுங்க. இப்போ அதே காடோட பிளட்டு வெரடின் கையில் இருக்குது. ஹின்ஸு கூட செஃபல் கிளானுக்கு அவ்வளோ பெரிய பகை இருந்தும் இதை டேண்டிக்காக யூஸ் பண்ண அவன் பிளான் பண்ணுறான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு லாஜிக்கே இல்லாமல் இருந்தாலும் வெரடின் தன்னோட வேல்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான். ஒரு வழியாக ஹீலிங் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த ரேர் ஆர்டிஃபேக்டால் டேண்டிக்கு சுயநினைவு திரும்புது. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு இன்னும் நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. அவனை க்யூர் பண்ணதால் தனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்குன்னு வெரடின் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறான். இந்த கிஃப்ட்டுக்கு பதிலாக இவன் ஏதாவது மேஜர் ஆஃபர் கேட்பான்னு நம்மளால நினைக்கிறான். ஆனால் வெரடின் கேட்டதெல்லாம் நம்ம ஆள் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது மட்டும்தான். அவனோட இந்த ஸ்டூப்பிட் ஆஃபரை பார்த்து நம்ம பையன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஒரு காலத்தில் வெரடினை ஒரு முட்டாள்னு நினச்சான். ஆனால் நம்மளால் நினச்சதை விட இவன் செம்ம ரெஸ்பெக்டபுள்னு ஆள். அவனுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறானுங்க. அன்னைக்கு நைட்டே நம்மால் வெரடின் அப்புறம் டேண்டி கூட சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணுறான். அரினால உசுரை பணைய வச்சு சண்டை போட்டதுக்கு அந்த ப்ரைஸ் மணி அப்புறம் பெட் மணி எல்லாத்தையும் அமுக்கிட்டான். நம்மளால ரொம்ப பெருந்தன்மையா அதில் பாதி காசை டேண்டிக்கு அவனோட கிளானுக்காக கொடுக்குறான். அவன் வெரடின் தனக்கு எந்த கிஃப்ட்டும் கிடைக்கலன்னு செம்ம கடுப்பில் இருக்கான். நம்மளால் அந்த ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு மேப் இருக்குது. சும்மா வச்சுக்கலான்னு அந்த எம்டி பாக்ஸை வெரடின் கிட்ட தூக்கி போடுறான் நம்மால். டேண்டி தன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் மூவை யூஸ் பண்ணாமல் மறைச்சதை நினச்சி நம்மளால செம்ம கடுப்பாகி பேசுகிறான். ஆனால் நம்மளும் தன்னோட அபிலிட்டிஸை மறைச்சதால இது தப்பு இல்லைன்னு டேண்டி நினைக்கிறான். இந்த தடவை எந்த ஒரு பவரையும் மறைக்காமல் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு அவன் செம்ம ரெடியாக இருக்கான். ஃப்யூச்சரில் அவங்க கிளானை லீட் பண்ண போகிறத நினச்சி வெரடினுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக சின்னில் பண்ணலாமேனு அவன் ஐடியா கொடுக்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.